ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறது சூப்பரான ஒரு சில்க் சாரீக்குள்ள ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான். நெக் டிசைனிங் எல்லாம் சூப்பரான ஒரு டிசைனிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் ப்ளவுஸ் தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸுக்கு லாங் ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கையோட நீளம் 15 இன்ச்சு, கை சுற்றளவு 12.5 இன்ச்சு, மொத்த கை சுற்றளவு 12.5 இன்ச்சு. கையளவை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், லைனிங் துணியோட மேல் பகுதியில் மெயின் பீஸ் துணியோட மெயின் பகுதி வரும்படியாக நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடணும். பாருங்கள், கரெக்ட் அளவாக நேர் தையல் தான் போட போகிறோம். லைனிங் துணியும் இந்த மெயின் பீஸ் துணியையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். தைக்கும்போது கரெக்டான அளவு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு தைச்சிக்கிடணும். இந்த ட்ராக் எதுவும் அளவு மாறி போகாத அளவுக்கு நம்ம பார்த்து நீட்டாக தைக்கணும். தைச்சி முடித்த பிறகு நீட்டாக திருப்பி விட்டுக்கிடணும். இந்த தைக்கிற தும்பை லைனிங் பகுதி பக்கம் திருப்பி விட்டு நீட்டாக லைனிங் பகுதியில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். அமுக்கு தையல் போட்ட பிறகு பாருங்கள், இந்த லைனிங் துணி பக்கம் நம்ம தைச்ச தையல் தும்பு துணியை திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டாச்சு. 2 கை துணியிலையுமே நம்ம போட்டுக்கிடலாம். போட்ட பிறகு நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடணும். இந்த லைனிங் துணி முன்பகுதி மெயின் பீஸ் துணி பக்கம் வராதவாறு நம்ம நீட்டாக போல்டிங் பண்ண பிறகு நீட்டாக அளவு மார்க் பண்ணி நம்ம ஒருக்கா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம அந்த கை ஏற்கனவே நம்ம அளவு சொல்லியிருக்கோம். 12.5 இன்ச்சு கை சுற்றளவு, மொத்த கை சுற்றளவு. அடுத்தது கை நீளம் 15 இன்ச்சு. இந்த அளவில் தான் நம்ம நீட்டாக தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே லைனிங் துணியில் நம்ம அந்த அளவு கட் பண்ணி தான் வச்சுருக்குறோம். நம்ம தைச்ச பிறகு கொஞ்சம் முன்ன பின்ன அந்த அளவுகள்லாம் இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எடுத்த பிறகு லைட்டாக ஒரு வி கட்டிங் சென்டரில் நம்ம இந்த ஷோல்டர் சென்டருக்கு ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ நீட்டாக 15 இன்ச்சு நீளமும் 12.5 இன்ச்சு கை சுற்றளவும் உள்ள கை லைனிங் துணி வச்சு நீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸுக்குள்ளே ஓப்பன் பீஸ் எடுத்துக்கிடலாம். பாருங்கள், கை நீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. இது ப்ளவுஸோட ஒரு பகுதி, அதை நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட உள்பகுதி துணி எல்லாமே, இந்த ப்ளவுஸுக்கு மெயின் பார்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. எல்லா துணியும் நம்ம பிரித்து ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிடணும். எடுத்த பிறகு ஃபஸ்ட்டில் ஓப்பன் துணியை ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், மெயின் பீஸ் துணிக்குள்ளே லைனிங் துணியை எடுத்து வச்சு நீட்டாக ஒரு சிங்கிள் மடக்கிக்கிடணும். இந்த துணியோட அளவு 3/4 இன்ச்சு அகலம் எடுத்துருக்கோம். 2.5 போக ஒரு 3/4 இன்ச்சு நம்ம போல்டிங் பண்ணிடுறி ஒரு சிங்கிள் மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் தையல் போட்டிருக்கோம். அடுத்ததாக பட்டி ஜாயின் பண்ணணும். இந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி துணி ரொம்ப ஸ்டிப் இருக்கிற மாதிரி நம்ம அடிஷ்னல் பீஸு கொடுத்து தான் நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஏற்கனவே லைனிங் துணியிலையும் மெயின் பீஸ் நம்ம கட் பண்ணி பட்டி எடுத்துருக்கோம். அந்த பீஸ் காணாதனி தான் இப்போ 2 பீஸ் சேர்த்து ஜாயின் பண்ணி அந்த 2 பீஸ் கூட 2 பீஸ் அப்படி மொத்தம் 4 பீஸ் துணி வரும்படியாக நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பட்டிக்கு 4 துணி, அடிஷ்னல் பீஸ் 2 சேர்த்துருக்கோம். மெயின் பீஸ் துணி 1, லைனிங் துணி இந்த ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணோம்ல அந்த துணியை சேர்த்து மொத்தம் 4 துணியை தைச்சி ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு இதுக்கு அமுக்கு தையல் போடலை. பாருங்கள், நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண துணியோட பகுதியை நம்ம திருப்பி விட்டு ஒரு சோடி அடிச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம அடிஷ்னலாக நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச துணியை ஏற்கனவே நம்ம மெயின் பீஸ் துணியோட அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அந்த ப்ளவுஸ் துணி அளவுக்கே பாருங்கள், இப்போ நீட்டாக பட்டி துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3 பகுதி நம்ம தைச்சாச்சு. அடுத்ததாக கப் ஷேப்பு நம்ம ஜாயின் பண்ணணும். கப் ஷேப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கழுத்தில் ஒரு வேலை இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு ஒரு மாடல் நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த ஓப்பன் சைடில் இருந்து பாருங்கள், நம்ம கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஓப்பன் சைடில் இருந்து முன்கழுத்து இறக்கம் 3 இன்ச்சுக்கும் கீழ்ப்பகுதியில் 3 இன்ச்சிலேருந்து அடுத்தது ஒரு 2.5 இன்ச்சு வரை ரவுண்ட் நெக் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த ரவுண்ட் நெக் 2 சேர்த்து ஜாயின் பண்ணி திருப்பி எடுத்து இந்த 2.5 இன்ச்சுக்குள்ள அளவை நம்ம திருப்பி எடுத்து அதில் ஒரு சோடி அடிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி அடிக்கும்போது பாருங்கள், இப்போ ஷோல்டர் சைடில் நான் இந்த ஜாயின் பண்ணி தைக்கலாம் அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது.
ஆனால் முன்கழுத்தோட அந்த ரவுண்டு பகுதியில் ஜாயின் பண்ணி தைச்சி திருப்பி எடுத்துகிட்ருக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரவுண்டு துணிக்கு நம்ம எந்த ஒரு கேன்வாஸும் இல்லாமல் அடிஷ்னல் பீஸ் எதுவும் கொடுக்காம நார்மலாக திருப்பி எடுத்து ஒரு ரவுண்டு நக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணி அடித்து அடுத்தது அந்த கப் ஷேப்பை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த கப் ஷேப்பு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் மெயின் டாட் போட்டுக்கிடணும், அடுத்தது ஓப்பன் டாட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும், அடுத்தது ஆம்கோல் டாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த கப்போட ஷேப்பே சூப்பராக இருக்கும். அடுத்தது மறுபக்கத்தை எடுத்து அதே அளவு நம்ம என்ன அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆம்கோல் டாட்டுக்கு நம்ம ஒரு 2 தையல் போட்டுக்கிடணும். ஏன்னா அந்த டாட் வந்து கிராஸாக வந்து நம்ம போடுறதுனால நூல் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆம்கோல் டாட் மட்டும் 2 தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், நீட்டாக கப் ஷேப்பு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு டாட்டு. அடுத்ததாக இந்த கப் ஷேப் ஜாயின் பண்ண பிறகு 2 சைடு உள்ள மெயின் டாட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ண பிறகு ஒரு 1/4 இன்ச்சு அந்த மெயின் டாட்டு முன்னும் பின்னமாக இருக்கும் இறக்க பகுதியில். அந்த பகுதியில் இருக்கிற துணியை வேஸ்ட்டை நம்ம கட் பண்ணி போட்ட பிறகு பாருங்கள், ஏற்கனவே தச்சு வச்சுருக்கிற இந்த பட்டி துணியை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் அந்த கப் ஷேப் துணி கூட. அடுத்ததாக பாருங்கள், இந்த கப் ஷேப் துணி கூடலாம் இந்த பட்டி கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ண பிறகு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது கப் ஷேப்புக்கு மேலே பட்டியை வந்து நம்ம வச்சோம். 2வது துணியில் ஜாயின் பண்ணும்போது பட்டிக்கு மேலே கப்பை வச்சு நம்ம தைச்சிருக்கோம். பாருங்கள், அடுத்தது ஒரு அமுக்கு தையல் நம்ம அந்த கப் ஷேப் துணியை திருப்பி விட்டு பட்டி துணியில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். பக்கத்தில் போடணும், நம்ம ஜாயின் பண்ண தையல் பக்கத்துலேயே போட்டுக்கிடணும். பாருங்கள், அடுத்ததாக ஓப்பன் சைடு உள்ள ஹூக் நம்ம வச்சுக்கிடலாம். ஒரு பக்கம் வீலாக் போடணும். அடிஷ்னல் பீஸ் எடுத்து தான் இப்போ நம்ம இந்த ஹூக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். வலது பக்கம் வீலாக் வைக்கக்கூடிய பகுதி, இடது பக்கம் ஹூக் வைக்கக்கூடிய பகுதி. பாருங்கள், இந்த இடது பக்கம் நம்ம நீட்டாக மெயின் பீஸ் பகுதி ஜாயின் பண்ணி உள்பக்கமாக திருப்பி விட்டு அந்த தைக்கிற தையல் எதுவும் தெரியாதவாறு க்ளோஸ் பண்ணி தைச்சிடணும். இடது பக்கம் தைக்கும்போது பாருங்கள், உள்பகுதியில் இந்த மெயின் பீஸ் துணியை வச்சு முன் பகுதியில் திருப்பி எடுக்கணும். மெயின் பீஸ் பக்கம் திருப்பி எடுத்து 5 வீலாக் போடணும். தேவைக்கு கூடுதல் போடணுனால நம்ம போட்டுக்கிடலாம். பாருங்கள், நீட்டாக நம்ம இப்போ ஓப்பன் சைடு தைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் சைடு தைச்சி எடுக்கும்போது கழுத்து பகுதியில் வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் தள்ளி வச்சு தான் நம்ம அந்த ஓப்பன் துணியை ஜாயின் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டியோட எட்ஜிலேருந்து தொடங்கி வீலாக் வந்து பட்டியிலே நம்ம ஒரு 3 வீலாக் வைக்கிறோம். அடுத்தது ஓப்பன் டாட்டில் ஒரு வீலாக்கு, அடுத்தது கழுத்து இறக்கத்தில் ஒரு வீலாக் போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம 5 வீலாக் போடணும். தைக்கும்போது பாருங்கள், நமக்கு இந்த வீலாக் வைக்கிறதுக்கு எடுத்த அடிஷ்னல் பீஸை நீட்டாக போல்டிங் பண்ணி அந்த கழுத்து இறக்கத்தில் நீட்டாக ஒரு வீலாக் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் சைடு நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பின் துண்டில் இந்த முன் துண்டை கொண்டு ஜாயின் பண்ணணும். அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பின் துண்டு இறக்கத்தை மடக்கி தைக்கணும்ல பின் துண்டுக்கு, அந்த அளவை நம்ம வந்து மடக்கி தைச்சிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸ்டிச்சிங், கட்டிங், டிசைனிங், மேக்கிங் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ முன் துண்டு இறக்கத்தை நம்ம அளந்து இந்த பின் துண்டுக்கும் அளவு வச்சு நீட்டாக ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அடுத்தது பின்பகுதியில் 2 டாட் உண்டு. அந்த டாட் எப்படி போடணுன்னா, நம்ம தைக்கிற அளவுக்கு தையல் தும்பு விட்டுருக்கோம்ல அந்த அளவு போக மீதி இருக்கிற அளவை அளந்து அந்த அளவோட நேர்பாதையில் ஒரு மார்க் பண்ணணும். இது ஃபுல்லுமே க்ளோஸ்
பேக் சைடில் வந்து நெக் மாடல் வந்து க்ளோஸில் வர்றதுனால கொஞ்சம் டாட் வந்து நம்ம நீளமாக போட்டிருக்கோம். 4 இன்ச்சு நீளம் 3/4 இன்ச்சு அகலம் எடுத்து இந்த டாட் வந்து நம்ம தச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் 3/4 இன்ச்சு அகலம் எடுத்து அதை ஷார்ப்பாக கொண்டு 4 இன்ச்சு உயரத்தில் கொண்டு முடிச்சிருக்கோம். இப்போ பேக் டாட் போட்டு பேக் பீஸ் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக பாருங்கள் முன் கழுத்துக்கு உள்ள அந்த முன் துண்டை எடுத்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து பகுதியில் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல அந்த கழுத்து பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சும் ஷோல்டர் பகுதியில் கை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஷோல்டர் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். பாருங்கள் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு அடுத்த பீஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். கழுத்துக்கு தேவையான பீஸ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு பின் கழுத்தில் 6 இன்ச்சு, அடுத்தது முன் கழுத்து ஒவ்வொரு பக்கமும் 3 இன்ச்சு, காலரோட மொத்த அளவு 12 இன்ச்சு, அகலம் 1/4 இன்ச்சு அகலம். பாருங்கள் 12 இன்ச்சு மொத்த காலரோட சுற்றளவு. அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம அளந்துக்கிடலாம். அளவு ப்ளவுஸில் அளவு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம 12 இன்ச்சு காலர் வச்சு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நீட்டாக கேன்வாஸ் ரெடி பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கோம். அயன் பண்ண துணியை எடுத்து நீட்டாக இன்னொரு துணியில் சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே மெயின் பீஸ் துணிக்கு மேலே தான் நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம். அயன் பண்ண பகுதியில் அந்த கேன்வாஸ் இருக்கக்கூடிய பகுதியில் கேன்வாஸோட கீழ்ப்பகுதி அப்படின்னா அந்த பகுதி தான் நம்ம ஜாயின் பண்ணி கழுத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி. ப்ளவுஸ் துணியோட அந்த பகுதியில் ஒரு சிங்கிள் மடக்கி அந்த கேன்வாஸோட அளவுக்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள் இந்த கேன்வாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்களா. நம்ம நேராக கட் பண்ணலை, கொஞ்சம் கிராஸில் தான் கட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த கேன்வாஸோட உயர பகுதியை நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். அடுத்தது இந்த கேன்வாஸோட கழுத்து பகுதி மேலே வரோம்ல அந்த பகுதியை நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்து இந்த கேன்வாஸு தச்சு முடிச்சுக்கிடலாம். பாருங்கள் அடுத்ததாக இந்த கழுத்துக்கு 2 பீஸ் உண்டு. ஒன்று கேன்வாஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது, அடுத்ததாக அடிஷ்னல் பீஸு. இந்த அடிஷ்னல் பீஸுக்கு மேலே தான் நம்ம இப்போ கேன்வாஸை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம், அயன் பண்ணி வச்சுருக்கிற கேன்வாஸை. அடுத்ததாக திருப்பி நீட்டாக எடுத்து இந்த ஊசி முனை கொண்டு அந்த முக்கை வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி ஊசி முனையால் எடுக்கலைனாக்கி நூல் வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்கள் இப்போ நீட்டாக எடுத்து விட்டாச்சு. எடுத்த பிறகு இந்த காலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி தச்சு எடுத்த பிறகு இந்த காலரோட சென்டரையும் நம்ம லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணி ஒரு வி கட்டிங் கொடுத்த பிறகு இந்த ப்ளவுஸோட உள்பகுதியை எடுத்துக்கிடணும். லைனிங் பகுதியை எடுத்து நம்ம காலரோட சென்டரில் ஒரு வி கட்டிங் கொடுத்தோம்ல அந்த வி கட்டிங்கும் இந்த ப்ளவுஸோட பின்கலத்தில் ஒரு வி கட்டிங் சென்டரில் கொடுத்தோம் அந்த கட்டிங்கும் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத கரெக்ட் அளவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீட்டாக பொறுமையாக ஜாயின் பண்ணி தச்சிட வேண்டியதான். இந்த காலர் நம்ம எந்த பகுதியில் தைக்கணும்னா உள்பகுதியில் கேன்வாஸ் இல்லாத பகுதியை தான் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் கரெக்டாக இந்த காலர் வந்து நம்ம அளந்து கட் பண்ணி தைச்சதுனால கரெக்ட் அளவுக்கு நம்ம இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பாருங்கள் இந்த நல்ல பக்கம் இந்த கேன்வாஸ் வரும்படியாட்டு நீட்டாக போல்டிங் பண்ணி நம்ம தைச்சோம்ல காலர் ஜாயின் பண்ணி தைச்ச தையல் எதுவும் தெரியாதவாறு நீட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண அந்த காலர் பீஸோட ஒரு பகுதி தெரியாதவாறு நீட்டாக நம்ம அந்த தையல் அவ்வளோத்தையுமே தைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ப்ளவுஸில் உள்ள வெட்டு துணி, காலர் ஜாயின் பண்ண வெட்டு துணி எல்லாத்தையும் உள் பகுதியில் வச்சு நீட்டாக இந்த கேன்வாஸ் பகுதியால் மூடி தைச்சி எடுத்துருவோம். பாருங்கள் இந்த மாதிரி காலர் தைக்கும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலர்லாம் தைச்சி இந்த மாடலில் ப்ளவுஸ் போட்டுருங்க, அவ்வளோங்க பார்த்தா ரொம்ப லுக்காக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, நீங்களும் இதே மாதிரி தைச்சி போடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம காலர் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த காலரோட மொத்த அளவே 12 இன்ச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், கழுத்து சுற்றளவுக்கு வரக்கூடிய காலர் அளவு. அடுத்ததாக நம்ம இவன் ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு, காலர், ஓப்பன், பட்டி, பேக் சைடில் பின்துண்டு எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இந்த கையை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். கை வந்து நம்ம ஷோல்டர் கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். சென்டர் கையில் முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள் முன் கைக்குழியில் முன் கைக்குழியை ஜாயின் பண்ணணும், பின் கைக்குழியில் பின் கைக்குழியை தான் ஜாயின் பண்ணணும். மாற்றி நம்ம ஜாயின் பண்ணி தைக்கும்போது இந்த கப் ஷேப் வந்து நல்லாவே இருக்காது.
அடுத்தது இந்த கையை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற கையை ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், எப்படி ஜாயின் பண்ணணும்னா அந்த ஷோல்டரோட சென்டர் பகுதியில் கையோட சென்டர் பகுதியையும் வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸோட லுக்கை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்து அப்படிங்கிறத. பாருங்கள், இந்த மாதிரி அளவு வந்து நம்ம செக் பண்ண பிறகு தான் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிட்ருக்குறோம். முன் கைக்குழிய முன் பகுதியிலையும் பின் கைக்குழிய பின் பகுதியிலையும் வச்சு தைச்சிட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம 2 கையையுமே ஜாயின் பண்ணிக்கிடலாம். அந்த ப்ளவுஸில் ஜாயின் பண்ண பிறகு உடம்பு வந்து ஜாயின் பண்ணணும். இந்த கைக்கு இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைச்சிருக்கோம். அடுத்ததாக நூல் பிரிஞ்சு வராமல் இருக்க அளவுக்கு ஒரு ஓவர்லாக் அடிக்கிற மாதிரி இந்த கையோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் துணியும் அடுத்தது இந்த கை ஜாயின் பண்ண வெட்டு துணி பகுதியில் நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கிடலாம். போட்டு இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு இந்த நூல் எதுவும் பிரிஞ்சு வராது. கை மட்டும் நம்ம எப்போவுமே மாற்றி தைச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பின் கைக்குழியை கொண்டு முன் கைக்குழியில் வச்சு தைக்கும்போது அந்த ப்ளவுஸோட ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம இடது பக்கம்தான் ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணி தைக்கணும் கை. அடுத்தது நம்ம வலது பக்கத்துக்கு தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வலது கைக்கும் முன் கைக்குழி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே பின் கைக்குழியும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். லைனிங் துணி தான், ஆனால் பூஞ்சி எதுவும் வராது, இஞ்சி துணி வராது. ஆனாலும் நம்ம தைக்கிறதுக்கு வந்து கை தைக்கும்போது கரெக்ட் அளவுக்கு இடம் விட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பாக தைக்கும்போது இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்ததாக பாருங்கள், நம்ம இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவை நீட்டாக மார்க் பண்ணிவிடுவோம். லைனிங் பகுதி பக்கம் இந்த ப்ளவுஸை மொத்தத்திலே திருப்பி போட்டு கை கீழ் சுற்றளவு 4.5 இன்ச்சு, கை சுற்றளவு 6.25 இன்ச்சு, அடுத்தது இடுப்பு சுற்றளவு இவ்வளோ மார்க் பண்ணி நீட்டாக தைச்சி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டில் இப்போ நார்மலாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். அடுத்ததாக ஒரு அளவு வச்சு இந்த ப்ளவுஸோட அளவை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ப்ளவுஸோட எட்ஜில் தான் நம்ம இப்போ தையல் போடுறோம். உடம்பு பகுதியில் எல்லா அளவும் தைச்சி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருந்து கொஞ்சம் லூஸாக இருந்து அந்த அளவை நம்ம கரெக்டாக நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்த பிறகு இந்த ப்ளவுஸ் இருக்கிறத பாருங்கள், சூப்பரான நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓப்பன் சைடு முன் கப் ஷேப்பு எல்லாமே அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கை நீளம் 15 இன்ச்சு கை நீளம் உள்ள ப்ளவுஸு நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நம்ம தங்கம் வெல்லில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னா நம்ம தங்கம் வெல்லில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த சாரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம தங்கவள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி.